பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் உங்களோடு கூட இதன் மூலமாக பேசுவதற்கு கர்த்தர் கொடுத்த கிருபைக்கான தேவனை நன்றி செலுத்துகிறேன். இந்த வருடத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் என்னுடைய வார்த்தையை கொடுக்க முடியாத கர்த்தர் கொடுக்கிற கிருபைக்கான தேவனை நன்றி செலுத்துகிறேன். இப்பொழுதும் கூட நான் இந்த 2024 ஆண்டு சற்று நினைத்து பார்க்கிறேன். கடந்த நாட்களில் எல்லாம் தேவன் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்து கொடுத்தார். விசேஷமாக இயேசு ஆளுகிறார் ஊழியத்தை கர்த்தர் பெரிதான கிருபையினால் அவர் நடத்தி வருகிறதுக்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காக ஜெபிக்கிறதன் ஒவ்வொரு உள்ளங்களையும் நான் அவர்களை மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து எங்களுக்கு ஜெபிக்கும்படியாக உங்களிடத்தில் நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருக்கும்படியாக நான் தேவனை ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து தொடர்ந்து நடத்துவாராக. இந்த நாளிலும் நாம் ஒரு எச்சரிப்பின் சத்திரத்தோடு இந்த வருடத்தை நம்ம முடிக்கலாம். வாசிக்கலாம். 2 யோவான் 1 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கலாம். 2 யோவான் 1:8. உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்படும். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல். கடந்த நாட்களில் எல்லாம் பல வருடங்களாக தேவன் மீதும் தேவன் கொடுத்ததான இந்த உன்னத வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் செய்து வந்த எல்லா நன்மைகளையும் அதனுடைய பலனை நீங்கள் இழந்து போகாதபடி பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் புதிய வருடத்துக்குள்ளாக நம்ம கடந்து போக இருக்கிறோம். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் பலனும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கிருபைகளை அவர் தருகிறவராக இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து நாட்களில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அந்த பலனை நம்ம பெரும்படிக்கு இன்னும் சில காரியங்களில் நீங்களும் நானும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகள் எதையெல்லாம் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா, முதல் காரியம் நம்மளுடைய உள்ளான வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் மிகுந்த ஜாக்கிரதையோடு கர்த்தருடைய கற்பனைகளையும் கைக்கொள்கிறதில் நம்ம மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். பார்க்கும் பொழுது ஓரேப்பிலே வாசிக்கலாம். உபாகமம் 4 அதிகாரம் 9 வசனத்தையும் 15 வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். ஓரேப்பிலே, உன் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நீ நிற்கும்போது கர்த்தர் என்னை நோக்கி ஜனங்களை என்னிடத்தில் கூடி வர செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவார்கள் என்று சொல்லி நாளில். அடுத்தது 15 வசனத்தை பார்க்கும்பொழுது, கர்த்தர் ஓரேபிலே அக்கினியின் நடுவிலிருந்து உங்களோடு பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை என்று இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, தேவனுடைய வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்ததான கற்பனைகளையும் கட்டளைகளையும் நாம் கைகொண்டு நடக்கிறதுல மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதத்தின் புத்தகத்தை நம்ம பார்க்கும் பொழுது 119 அதிகாரத்தில் நம்முடைய வேதத்தை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. அது என் பாதைக்கு தீபமும், என் பாதைக்கு அது தீபமும், என் கால்களுக்கு தீபமும், என் பாதைக்கு அது வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. ஆம், நம் நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்ம கடந்து போவதற்கு அவர் தானே சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன் என்று. இந்த வேதத்தின் மூலமாகத்தான் கர்த்தர் சொன்னதான கற்பனைகளின் கட்டளை நான் கை கொள்ளும் பொழுது அது என்னை மிகுந்த ஜாக்கிரதை உள்ள ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக என்னை வாழ அது முற்படுத்துகிறது. இந்த கடைசி நாட்களில் இந்த புதிய வருடத்துக்குள்ளாக போகும் பொழுதும் நாம் இன்னும் அதிக ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். எதற்கு ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் சொல்லுகிறார்னா, இதுவரை செய்ததான கிரியைகளின் பலன் பூர்ணப்படும்படியாக. மீண்டும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அப்போ தேவனுக்காக தேவன் சொன்னதை நாம் இந்த நாட்களில் எல்லாம் கடந்து வந்திருக்கிறோம், செய்து வந்திருக்கிறோம். அதற்காக நிறைய விஷயங்களை நாம் என்ன செஞ்சிருக்கோம், கிரயம் கொடுத்துருக்கலாம், உண்மையாக இருந்திருக்கலாம், விசுவாச போராட்டத்தில் நம்ம ரொம்ப உறுதியாக இருந்து ஜெயத்தை எடுத்திருக்கலாம். ஆனால் அது இன்னும் பூரணப்படும்படியாக மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த ஜாக்கிரதைக்கு எனக்கு முதலாவது ஒரு காரியம் தேவை. எதில் எனக்கு ஜாக்கிரதை தேவைன்னு சொன்னால், என் உள்ளான வாழ்க்கை, என் தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். கர்த்தர் சொல்லுகிறதை நான் செய்கிறவனாக இருக்க கர்த்தர் நமக்கு விரும்புகிறார். அடுத்தது ரொம்ப முக்கியமான அதே காரியத்தில் பார்க்கும் பொழுது சங்கீதம் 39:1 சொல்லுகிறது, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நான் இன்னொன்று செய்யணும். என்ன அப்படின்னா,
என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றான். சில நேரங்களில் நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விசேஷமாக நீதிமான் அல்லாத ஒரு ஜனக்கூட்டத்தோடு நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது, இல்லை என்றால் தேவன் உங்களை இதுவரை அழகாக நடத்தி கொண்டு கொண்டிருக்கிறார், தேவன் வைத்திருக்கிறதான அந்த மகிமையையும் ஆசீர்வாதத்தையும் பெற இருக்கும் பொழுது கடைசி நிமிஷத்தில் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறதான இந்த பொல்லாத மனிதர்களை வைத்து உங்கள் நாவினாலே தேவனுக்கு அருவருப்பான வார்த்தைகளை பேசும்படியாக அவன் எத்தனம் செய்வான். நீங்களும் நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சொல்லப்படுகிறது. அங்கே ஒரு காரியத்தை பார்க்கும், வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு நல்ல உதாரணம் கிறிஸ்து தானே இருக்கிறார். மிகவும் அவர் போய் அவரை குரூசிஃபிகேஷனுக்கு போகும் பொழுது, சிலுவைக்கு முன்பதாக அவர் கடந்து போகும் பொழுது அவருடைய வார்த்தைகள் எல்லாம் மிகவும் கவனமாகவும் சொற்பமாகவும் இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. நம்முடைய நாவினாலே அதிகாரம் இருக்கிறது என்றும் ஒரு ஆயுசு அது கொளுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வாயின் வார்த்தைகள் விசேஷமாக தேவனை அறியாத இருக்கிற ஜனத்தோடு நம்ம பேசும் பொழுது நாவிலிருந்து வார்த்தைகள் குறைவாய் வருவது மிகவும் நல்லதாக இருக்கும். வேதம் சொல்லுகிறது, அதிகமான வார்த்தையினால பாவம் நினைச்சி உண்டாகும் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. அதே போலத்தான் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 4:16 இப்படியாக வாசிக்கிறோம், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளில் நிலை கொண்டிரு, இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய் என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் நம்மை குறித்தும் நாம் பேசுகிறதான தேவனை பற்றி நாம் சொல்லும் பொழுதும் மிகுந்த ஜாக்கிரதையாக நாம் எடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி செய்யும் பொழுது இதை வார்த்தையை கேட்கிறவர்கள், நீங்கள் பலரிடத்தில் போய் தேவனுடைய வார்த்தை நீங்கள் சொல்லும் பொழுதும் அவர்களும் ரட்சித்து கொள்ளத்தக்கதாய் நம்மளுடைய காரியம் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்மளுடைய உள்ளான மனுஷனும் நம்ம பேசும் பொழுதும் நம்முடைய பார்வை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லா காரியங்களும் நம்மளுடைய செய்கைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். எசேக்கியேல் தீர்க்கதரிசனத்தில் 47வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அது தண்ணீருக்குள்ளாக கர்த்தர் எசேக்கியேலை கொண்டு போகும் பொழுது அவர் நீச்சலால் மூழ்கிறது ஒரு அனுபவத்தை அது காண்பிக்கிறது. அந்த அனுபவத்துக்குள்ளாக தானே நாம் போகும் பொழுது பரிசுத்தாவே நம்மை முழுமையாய் ஆளுகை செய்கிறவரார். அந்த முழுமையான ஆளுகைக்குள்ள நம்ம போகும் பொழுது கர்த்தருடைய கற்பனைகளின் கட்டளையில் நம்ம கீழ்ப்படிவோம். அது மாத்திரமல்ல, நாவிலே வார்த்தைகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்கும். தேவனை அறியாத மனுஷனிடத்தில் நம்ம ஜாக்கிரதையாக இருப்போம். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு முன்பதாக சாட்சியாக இருக்கும். இவையெல்லாம் செய்ய வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இதையெல்லாம் நம்ம செய்ய ஏன் கர்த்தர் மீண்டுமாக அறிவுரை கூறுகிறார், இல்லைன்னா நினைப்பூட்டுகிறார் அப்படின்னா, நாம் இத்தனை காலம் இந்த 24வது வருஷத்தில் நிறைய காரியங்கள் கர்த்தருக்கென்று நம்ம செய்திருப்போம், உபவாசித்திருப்போம், ஜெபித்திருப்போம், நிறைய நன்மையான காரியங்களை விதைத்திருப்போம், கண்ணீரோடு விதைத்திருப்போம். இந்த காரியங்களின் பலனை வருகிற ஆண்டில் நம்ம நிச்சயமாக நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வரும் நாட்களில் கர்த்தர் நம்மளை அபிரோதமாய் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது உன்னதத்தின் ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசி கொண்டிருக்கிறேன். உலகப்பரமான ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த உலகத்தாலே அதை பெற்றுக்கொள்ள முடியும். உலகத்தின் விக்கிரத்தினாலே அதை கொடுக்க முடியதா இருக்கிறபடினால் அதை நம்ம பேசுவதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாறாக உன்னதத்தின் ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புகிறவராக இருக்கிறார். உன்னதத்தின் சமாதானம், சந்தோஷம், ரட்சிப்பு, இன்னும் உலகத்தின் தேவன் தருகிறதான ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அதை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நாம் இன்னும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, வரும் நாட்களிலும் கள்ள போதகர்கள் அதிகமாக எழும்பிக் கொண்டே இருக்கிறார்கள். அதை குறித்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஃபால்ஸ் டீச்சர்ஸை குறித்து அதிகமாய் அங்கே நம்மளுடைய புதிய ஏற்பாட்டிலும் சரி நம்ம பார்க்கிறோம். மார்க்குவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 5-6 வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடி எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை கொண்ட நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று பார்க்கிறோம். வரும் நாட்களில் நம்ம நினைக்கலாம், நம்ம விசுவாசத்தில் மிகவும் தேறினவர்களாக இருக்கிறோம், நம்மளை யாராலும் நம்ம அசைக்க முடியாது என்று நம்ம நினைக்கலாம். ஆனால் நம்ம ரொம்ப 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 ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நமக்கு முன்பதாக சில விழுந்து போனவர்கள் நம்ம பார்த்திருக்கலாம். கர்த்தருக்காய் ஒரு காலத்தில் வைராக்கியமாக எழுந்து நின்றிருப்பார்கள். கர்த்தருக்காய் அற்புத அடையாளங்களை அவர் செய்திருக்கலாம். அவருடைய பேரை சொல்லும் பொழுது பிசாசு நடுங்கி இருக்கலாம். ஆனால் அவருடைய முடிவை பார்க்கும் பொழுது தேவனை விட்டு பின்வாங்கி போனதான காரியங்களை பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, இந்த ஜாக்கிரதை இல்லாதபடி
இந்த கள்ள போதகத்துக்கு நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. சத்தியத்திலிருந்து எடுத்து சத்தியத்தை விட்டு நம்ம வழிவிலக்க முடியாத எல்லா காரியங்களையும் அவர்கள் என்ன செய்வார்கள். நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இந்த வேதத்தை எப்போ நம்ம ஜாக்கிரதையாக இருக்க முடியும்? இல்லைன்றால் எதனால் அது நமக்கு மிகுந்த அதை நாம் எதிர்த்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னால், வசனத்தை நாம் மிகவும் தேறினவர்களாக இருக்கும் பொழுது, வசனத்தை நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறவர்களாக இருக்கும் பொழுது, வசனம் நம்முடைய சிந்தையில் நிரப்பப்பட்டு இருக்கும் பொழுது, அதைத்தான் நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவை கூட இந்த பிசாசான் விட்டு வைக்கவில்லை, அவன் வசனத்தை வைத்து தான் பேசினான். மார்க்கு 4வது அதிகாரம், லூக்கா 4வது அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவையே கூட வஞ்சிக்கத்தக்கதாய் அவன் வசனத்தை கொண்டு பேசுகிறவனாய் இருக்கிறான். இந்த கடைசி நாட்களும் அநேகர் வசனத்தை புரட்டி பேசி கொண்டிருக்கிறார்கள். தங்களுக்கு இஷ்டமான காரியங்களை குறித்தும் வேதத்துக்கு புறமான காரியங்களை வேதத்திலிருந்து எடுத்து அநேக காரியங்களை பேசி கொண்டிருக்கிறார்கள். ஹைப்பர் கிரேஸ் என்றும் அநேக விதமான பிளெஸிங்கை குறித்தும் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரின் ஆசீர்வாதம் உண்டு, அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. ஆனால் அதே சமயத்தில் கிறிஸ்துவின் அப்போஸ்தல உபதேசத்தில் என்று வேதம் அதிகமாய் சொல்லப்படுகிறது. வேதத்தில் நமக்கு பார்க்கிறோம், கிறிஸ்து தானே நமக்கு கார்னர் ஸ்டோனாக இருக்கிறார், அவர் அடித்தளமாக இருக்கிறார், ஃபவுண்டேஷனாக இருக்கிறார். அதன் மேல் இசைவாய் கட்ட அவர் பில்லஸை போல அப்போஸ்தலரின் உபதேசங்களை அவர் வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் உள்ள அநேக உபதேசங்கள் உண்டு. கிறிஸ்து மத்தேயு 5வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், மலை பிரசங்கங்களை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அநேக உபதேசங்களை சீஷர்களுக்கு நமக்கும் அவர் கொடுத்து போயிருக்கிறார். இதை நம்ம பின்பற்றும் பொழுது இப்படிப்பட்டதான துர்வழியாய் வருகிறதான கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு நாம் எச்சரிக்கை இருக்க கர்த்தர் விரும்புகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர்களின் புத்தகம் 20:28 பார்க்கும் பொழுது, ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுயரத்தத்தினாலே சம்பாதித்த கொன்ற தமது சபையை மெய்ப்பதற்கும் பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்தும் எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதம் சொல்ல ஊழியம் செய்வதை குறித்து சொல்லப்படுகிறது. நான் போன பின்பு மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும். ஒரு காலத்தில் சேட்டானிஸ்ட் சர்ச்சஸ் எல்லாம் சர்ச்சுக்கு வெளியே இருந்துச்சு. இன்னைக்கு சபைக்குள்ளே பாலாக தப்ப விடாதபடி ஓநாய்கள் வந்து கொண்டிருக்கிறது. இங்கே சொல்லப்படுகிறது, மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்று சபைக்குள்ளாக வந்திருக்கிறது. சபைக்குள்ளாக கர்த்தர் அறிவிருக்கிற அநேக காரியங்கள், ஏசபேலின் காரியங்கள், அநேக விதமான மாய்மாலத்தின் கிரியைகள், வண்ண வண்ண காரியங்கள் எல்லாம் வந்து சபையை பாழாக்கி கொண்டிருக்கிறது. அதை சபை கண்டும் காணாததை போல, கண்ணிருந்தும் குருடரை போல இருக்கிறதான, காதுகளிருந்தும் செவிடரை போல தானே இன்று அநேக நம்மிலே காணப்படுகிறோம். நாம் எச்சரிக்கை இருக்க கர்த்தர் விரும்புகிறார். கடந்த நாட்களில் நம்ம கிறிஸ்துமஸை கொண்டாடி இருக்கலாம். நாம் அதை எப்படி கொண்டாடினோம்? வேதத்தின் வழியாய் கொண்டாடி இருப்போம் என்று சொன்னால் மிகவும் நல்லது. இல்லை என்றால் தேவன் விரும்புகிறபடி நான் கொண்டாடி இருப்பேனா? இல்லை என்றால் ஏற்கனவே ஒரு ஸ்டீரியோ டைப்பா இந்த உலகத்தில் ஒரு காரியத்தை அவங்க வைத்திருக்காங்க, இப்படிதான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அப்படியே நான் நிறைவேற்றி முடித்து விட்டேனா என்பதில் நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க கர்த்தர் நம்ம இடத்துல எச்சரிப்பாக இருக்கிறார். அங்கே சொல்லப்படுகிறது, கொடிதான மந்தையை தப்ப விடாத கொடிதான ஓநாய்கள் என்று சொல்லப்படுது. அது வெளியே அல்ல, சபைக்குள்ளே வருகிறதா இருக்கிறது. உங்களில் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்தில் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவர்களை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை பார்க்கும் பொழுது, ஆனபடியால் நான் 3 வருஷ காலமும் இரவும் பகலும் கண்ணீரோடு இடைவிடாமல் அவரவனுக்காக புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்திருங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்ததான கற்பனைகளையும் கட்டளைகளையும் கர்த்தர் உங்களுக்கு நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்களோடு கூட பேசுகிற காரியங்களை மிகவும் கவனமாக இருங்கள், விழித்திருங்கள் என்று வேதம் சொல்கிறது. பிலிப்பியரின் புத்தகம் 3:1-2-3 நம்ம வாசிக்கும் பொழுது, மேலும் என் சகோதரரே கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள், எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தம் அல்ல, அது உங்களுக்கு நலமாக இருக்கும். என்ன எழுதுகிறாரு பவுல்? பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுமையான வார்த்தைகள் இங்கே யூஸ் பண்ணுறாரு. வாசிக்கலாம். நாய்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. பொல்லாத வேலை ஆட்களுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாக இருக்குங்கள். ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது. ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து நம்மளுடைய பண்டிகைகளும் நாட்களை அனுசரிக்கும் பொழுதும் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிறதான ஒரு காரியமாக இருக்கு. வேதத்தில் இன்னொரு பகுதியை பார்க்கிறோம், நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, ஆகையால் நீங்கள் மாம்சத்தினாலும் ஆவியினாலும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கடந்த நாட்களில் விசேஷமாக கடந்த வாரங்களில் நம்முடைய மாம்சத்தினாலும் நம்முடைய ஆவியினாலும் கர்த்தர் விரும்பத்தக்கதான ஒரு ஆராதனை செய்தோமா? கர்த்தர் விரும்பத்தக்கதான ஒரு நடக்கை இருந்ததா
என்று நம்ம சோதித்து பார்க்கலாம். ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், இப்படிப்பட்ட பெரிய ஊழியர்கள் இப்படித்தானே செய்கிறார்கள் என்று. ஊழியர்கள் அல்ல, வேதம் என்ன சொல்லுகிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். நான் உங்களுக்கு சொல்வதை அல்ல, நான் போதிக்கிறதான கிறிஸ்து உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்றும், நான் போதிக்கிறதான வேதம் என்ன சொல்லுகிறது என்றும் நீங்கள் வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவருடைய துணையை கேளுங்கள். அவர் உங்களுக்கு அழகாய் கற்றுத் தருகிறார். போதிக்கிற ஆவியானவர், கடிந்து உணர்த்துகிற ஆவியானவர், கடிந்து பேசுகிற ஆவியானவர் என்று கடைசியாக உங்களோடு கூட கண்டித்து பேசினார், கடுமையாய் பேசினார், உங்களுக்குள்ளே மாற வேண்டும் என்று கடைசியாக எந்த உபதேசத்தை நீங்கள் கேட்டீர்கள், நீங்கள் கேட்டதான கடைசி உபதேசங்கள் இல்லை என்றால் வெகு காலமாக நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் செய்வதெல்லாம் சரி என்றே ஒரு வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். மந்தையை தப்ப விடாத ஓநாய்கள் உண்டு. நீங்கள் கற்றுக்கொண்டதான மாறுபாடான இடத்துக்கு கொண்டு போகத்தான அநேக துர்விதமான ஆவிகள் எழும்புகிறது. அதற்கு நீங்கள் உங்களை பரிசுத்தத்தோடு மாம்சத்திலும் சரி ஆவியினாலும் கர்த்தரை ஆராதனை செய்ய கர்த்தர் விரும்புகிறார். அவருடைய சரீரம் தேவன் தங்கும் ஆலயம். கடந்த நாட்களில் இந்த சரீரத்தின் மூலமாக தேவனை எப்படி மகிமைப்படுத்தினோம், ஆவியில் எப்படி மகிமைப்படுத்தினோம். கையை தட்டி பாடுவதனால நான் ஆவியில் நிறைஞ்சிட்டேன் என்று சொல்லுவது மாத்திரம் அல்ல, உள்ளான மனுஷன் அப்படியே தேவனோடு அவர் கனெக்ட் பண்ணப்பட்ட ஒரு அனுபவம் உண்டோ என்பதெல்லாம் சோதித்து பார்க்க வேண்டும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, மார்க்கு நீங்கள் 12:38-39 பார்க்கும் பொழுது, பின்னும் அவர் உபதேசனம் பண்ணுகையில் அவர்களை நோக்கி, நீண்ட அங்கிகளை தரித்து கொண்டு திரியவும், சந்தை வெளிகளில் வந்தனவைகளை அடையவும், ஜெப ஆலயங்களில் முந்தினமான ஆசனங்களில் உட்காரவும், விருந்துகளில் முதன்மையான இடங்களில் இருக்கவும் விரும்பி, விதவைகளின் வீடுகளையும் பட்சித்து பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணுகிற வேத பாலகரை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் அதிக ஆக்கினைக்கு அடையார்கள் என்று இயேசு கிறிஸ்து இவர்களை குறித்து சொல்லுகிறார். டோன்ட் புட் சம்ஒன், எந்த ஊழியரையோ யாரையோ கிறிஸ்துவை வைக்க வேண்டிய இடத்துல நீங்கள் வைத்து விடாதீர்கள். அவர்கள் அல்ல, கிறிஸ்து தான் உங்களுக்கு பரலோகத்தை கொண்டு போகிறவராய் இருக்கிறார். உங்கள் போதகரோ வேற யாரும் அல்ல, அவர்கள் உங்களை வழி நடத்துவார்கள். உங்கள் போதகர்கள், உங்கள் சபையின் மூப்பர்கள், சபையின் மேப்பர்கள், அவர்கள் உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதமாக இருக்கிறார்கள். அவர்கள் பரலோகத்துக்கு நேராக உங்களை வழி நடத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு அல்ல. அதே சமயத்தில் அவர்கள் கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சில காரியங்கள், சில விதமான காரியங்களை பார்க்கும் பொழுது இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அன்று யூதர்களுக்குள்ளாக நீண்ட அங்கிகளை விரித்தும் நீண்ட நேரம் ஜெபிக்கிறவர்கள் எல்லாம் இப்படிதான் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அல்ல. கிறிஸ்து நமக்கு ஜபிக்க அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஜபம் என்பது ரொம்ப எளிமையாய் சொல்ல வேண்டும் சொன்னால், கிறிஸ்துவை தேவனை அறிந்து அவரை மகிமைப்படுத்தியும், தேவ ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை அவர் உணர்த்துகிறார் என்றும், அதன்படி நாம வாக்கு கடங்கா பெருமூச்சலோடு விண்ணப்பம் பண்ணுகிற தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அந்த விண்ணப்பத்தில் பெரும்பாலும் அது உங்களுக்கானதா இருக்காது, பிற ஜனங்கத்துக்காக இருக்கும், அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக இருக்கும். இதோ தேசத்தை அழித்து பாழாக்கி கொண்டிருக்கிற பொல்லாததான தலைவர்கள் கூட சிலர் உண்டு, அவர்களுக்காக ஜெபிக்கும்படியாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறவராக இருப்பார். இதுதான் ஜெபமாக இருக்கிறது. நமக்கு நாமே ஜெபித்துக் கொண்டு நம்முடைய காரியங்களை பெற்றுக்கொண்டு ஜெபிப்பது ஒரு ஜெபமாக அது மாத்திரம் இருக்காது. ஜெபிப்பது நல்லதுதான், நம்மளுடைய தேவைக்காக ஜெபிப்பது நல்லதுதான். ஆனால் அதே சமயத்தில் யோபுவினுடைய வாழ்க்கையில் அழகாய் பார்க்கிறோம், தனக்கு எல்லா பிரச்சனையும் இருக்கும் பொழுதும் அவன் ஜெபம் எல்லாம் தன்னுடைய சிநேகிதர்களுக்காக இருந்தது. தேவன் அதை கேட்டார், அதை ஆசீர்வதித்தார். அவனுடைய காரியங்களை முன்னிலைமையை பார்க்கலும் பின்னிலைமையை பெரிதான காரியங்களை செய்தார். அடுத்தது, ஒரு கிறிஸ்தவனாக இருந்து நீங்களும் நானும் ஒரு காரியத்துக்கு ரொம்ப 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 எச்சரிப்பாகவும் எதிர்பார்ப்போடும் இருக்கணும். அது என்ன சொன்னால், ஜீசஸுடைய செகண்ட் கம்மிங்காக மத்தேயு 25:13 சொல்லுகிறது, மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள் என்று சொல்லப்படுது. இட் இஸ் நாட் தட் யூ ஷுட் ஓப்பன் யுவர் ஐஸ் அண்ட் யூ ஷுடன்ட் ஸ்லீப். நீங்கள் நித்திரே தூங்காமல் உட்கார்ந்துருக்கணும்னு சொல்லலை, ஆவில விழிப்பு இருக்க வேண்டும் என்று தான் இந்த காரியத்தை பார்க்கணும். எப்போ பார்த்தாலும் இருதயமானது பரலோகத்தின் தேவன் மீது, இல்லை என்றால் இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதான ஒரு எதிர்பார்ப்பின் மீதும் நாம் கவனமாக இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தில் உள்ளவனுக்கு நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். வேதத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை அழகாய் சொல்லுவார், பார்க்கும் பொழுது, இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்துல வருகிறான், அவனுக்கானது என்னிடத்துல ஒன்றுமில்லை, there is nothing அப்படின்னு சொல்லப்படுகிறது. உலகத்தின் காரியம் இடத்துல ஒன்றுமில்லாதபடி காணப்பட்டது. இயேசுவை அவர் வருகிறார், சீக்கிரமாய் வருகிறார் என்றதான உணர்வு நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும் சொன்னா நமக்குள்ள ஒரு அலர்ட்னஸ் ஆட்டோமேட்டிக்கா வரும். 1 தெசலோனிக்கர் 5:5 பார்க்கும் பொழுது,
நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கு இருளும் உள்ளவனானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம் என்று வேதம் சொல்கிறது. தெளிவான ஒரு சிந்தை இருக்க வேண்டும். டோன்ட் கெட் பி டிஸ்டர்ப்ட் பை ஆல் ஃபால்ஸ் டீச்சிங். கள்ள உபதேசங்களாலும் அப்படி ஈர்க்கத்தக்கதான உபதேசத்தினாலும் அல்ல, உங்களை உருமாற்றுகிற உபதேசத்தினாலே நீங்கள் பலன் கொள்ளுவீர்களாக என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. பாஸ்டர் செய்தி ரொம்ப நல்லா இருந்துச்சு என்று சொல்வது தப்பல்ல. ஆனால் அந்த செய்தி என்னை உணர்வடைய வைத்தது, என் பாவத்தை உணர்வடைய வைத்தது. பேதுரு பிரசங்கம் பண்ணின பொழுது அங்கே பார்க்கிறோம், ஜனங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போதான் ரட்சிப்பு உண்டாகுது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒருவேளை நீங்கள் நானும் மீட்கப்பட்டிருக்கலாம், மீட்கப்பட்ட ஜனமா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்ட ஜனமா இருக்கலாம், நாம் சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் மீட்பும் ரட்சிப்பும் எப்பொழுது முழுமையடைகிறது என்று சொன்னால் மனம் திரும்புதல் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது, அவசியமாக இருக்குது. கிறிஸ்துவின் வாழ்க்கையில நான் ஒரு தடவை நான் மனம் திரும்பிட்டேன், அதுக்கப்புறம் நான் பாவி இல்லை என்று சொன்னால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, என்னிடத்துல பாவம் இல்லை என்று சொல்வான், அவன் முதல் பொய்க்காரன் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நான் மனம் திரும்பப்பட்டதான ஒரு வாழ்க்கை எனக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பிரசங்கங்கள் நான் தேடுகிறவனாய் காணப்பட வேண்டும். என்னை உருவாக்குகிற பிரசங்கங்கள், என்னை உருமாற்றுகிறதான வார்த்தைகளை வேதத்துல தேடி வாசிக்கிறவர்களாய் நீங்கள் நானும் இருக்கும் என்று கர்த்தர் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். வரும் காலம் கொடிதான காலமாக இருக்கிறது. மந்தையை தப்பவிடாத ஓநாய்கள் அதிகமாய் பெருகியிருக்கிற நாட்களாக இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, இயேசு எப்படி வருகிறார்? இதோ திருடனை போல வருகிறார், திருடனை போல வருகிறேன் என்று தான் சொல்கிறார். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவனாய் பாக்கியவன். ஏன் காத்து கொள்கிறேன்னு சொல்கிறார்னா, இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை காத்துக் கொள்வது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அவனை குறித்து அழகாய் இயேசு கிறிஸ்து சொல்ற, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் என்று வேற ஒன்றுக்கும் வரான். உங்களிடத்தில் இருக்கிறது சமாதானம், உங்களுக்கு இருக்கிறது சந்தோஷம். இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் விசுவாசத்தை காத்துக்கொண்டு பவுல் ஓடுகிறானே, அதை பிடுங்கிக் கொள்ளும்படியாக, உங்களிடத்தில் அதை இழுத்துக் கொள்ளும்படியாக, உங்களை நிர்மாணமாக்கும்படியாகத்தானே. அன்று பார்க்கும் பொழுது ஆதாமும் ஏவாளும் தேவனை போல அவர்கள் மகிமையின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு அன்று ஏதேன் தோட்டத்தில் உலாவினார்கள். அந்த வஸ்திரத்தை அவன் இழக்க வைத்தான். உங்களுடைய வஸ்திரமாகிய ரட்சிப்பின் இழக்க வைக்க அவன் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கிறான். பேதுரு அதுதான் சொல்லுகிறார், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி அவன் சுற்றி கொண்டு இருக்கிறான். நிர்வாணியா இராதபடி நம்முடைய வஸ்திரத்தை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இதெல்லாம் செய்வதற்கு சில காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஜெபிக்க வேண்டும். மார்க் 14:38 சொல்கிறது, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று வேதம் சொல்கிறது. prayer brings victory. always pray, always connect with God through prayer. எந்த சமயத்திலும் எபேசியர் 6:18 சொல்லப்படுகிறது, எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி. பிரேயருங்கிறது ஏதோ புக்கை பார்த்து படிக்கிறது அல்ல, நம்ம நினைச்சிட்டு ஒரு ப்ரீ கன்சியூம்ட் மைண்ட்ல போய் ஜெபிக்கிறது அல்ல, ஆவியில ஜெபிக்கிறது கர்த்தர் விரும்புகிறார். ஆவியானவர் அந்தந்த நேரத்தில் தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறபடினாலே அவர் எதை செய்ய, அவர் எதை ஜெபிக்க சொல்கிறாரோ அதையே நம்ம ஜெபிக்க கர்த்தர் விரும்புகிறார். அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காக பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, மார்க் 13:33 பார்க்கும் பொழுது, அக்காலத்தில் நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையா இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கர் 5:5 பார்க்கும் பொழுது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமா இருக்கிறீர்கள், நாம் இரவுக்கும் இருளும் உள்ளவனார்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குறதை போல நாம் தூங்காமல் விழித்துக் கொண்டு தெளிவாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வெறித்துகள் அடுத்த 5:7 பார்க்கும் பொழுது, தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குகிறார்கள், வெறித்துக் கொள்கிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்கிறார்கள், பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டு கடவோம். தேவன் நம்மை கோபாக்கினை இன்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்படைவதற்கென்று நியமித்திருக்கிறார். நமக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், ரட்சிப்புக்காக நியமித்திருக்கிறார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டால் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறோம், அது தவறு. கர்த்தராகிய கிறிஸ்து நம்மை மீட்டு இருக்கிறார், பாவத்திலிருந்து மீட்கெடுக்கிறார், பாதாளத்திலிருந்து மீட்டு இருக்கிறார். ஆனால் ரட்சிப்பு எப்பொழுது பூரணப்படுகிறது? முடிவு வரையும் நிலைத்திருப்பவனே அவன் ரட்சிக்கப்படுகிறான் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. இப்படிப்பட்டதான டெம்டேஷனுக்கு விழுந்து போகாதபடி நம்ம எச்சரிக்கையாக இருப்போமாக. இயேசு கிறிஸ்து பேதுருவிட்ட அழகாய் சொல்லுவார்,
பிசாசன் உன்னை புடமிடுவதற்கு என்னுடைய உத்தரவு வாங்கியிருக்கான். நீ அதில் சிக்கி உன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படி உனக்கா நான் வேண்டிக் கொண்டிருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம், ஏன்னா இயேசுக்கு தெரியும் விசுவாசம் எவ்வளவு முக்கியம்னு. பேதுரு விழுந்தாலும் அதே தேவன் தூக்கி எடுத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதை பார்க்கலாம். அது கலாத்தியர் புத்தகம் 6:1 சொல்லுகிறது, சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்திலும் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடும் அப்படிப்பட்டவர்களை சீர்பொருந்தினவைகளை நீங்கள் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லப்படுங்க. நம்ம ஒரு ஆளை குறித்து நம்ம பேசும் பொழுது மிக ஜாக்கிரதையாக இருங்கள். ஒருவேளை அவங்க விழுந்திருக்கலாம், அப்படி விழுந்திருந்தாலும் அவங்கள பற்றி நம்ம பேசும் பொழுதும் ரொம்ப கவனமாக இருங்க. அதை வைத்து நம்மளிடத்திலே அவன் குற்றம் கண்டுபிடிக்க அவன் மிகவும் வகை தேடுவான் என்று நம்மளுடைய இந்த வசனத்தை நம்ம எச்சரிக்கிறதா இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஒன்று நீங்கள் கடைசியாக ஒன்று சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கொலோசியர் 4:2 சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்திலே விழித்திருங்கள். தேங்க்ஸ் கிவிங். ஆண்டவரே, இந்த வருஷம் போல என்னை பாதுகாத்தீங்களே நன்றி. இனி வருகிற வருடங்களையும் நீங்கள் பாதுகாக்க போறீங்க நன்றி. எனக்கு ஒரு குறையும் இல்லாதபடி சம்பூர்ணமாய் நடத்துனீங்களே உமக்கு நன்றி. உம்மிடத்துல குறை இல்லை, நன்மை மட்டும்தான் உண்டு. உம்மிடத்துல தீமையே கிடையாது. அதோ தீமை செய்கிறவன் ஒருவன் உண்டு, அவனிடத்துல நன்மை இல்லை. நன்மை செய்கிறவரே என் கர்த்தர், அவரிடத்துல தீமை ஒன்றுமே இல்லை என்றதான விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் தொடர்ந்து கர்த்தர் மேல் வைராக்கியத்தோடு வாஞ்சியோடும் எச்சரிக்கையாக இருங்க. கர்த்தர் விரும்புகிறார். நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எச்சரிக்கையாக இருங்க கர்த்தர் விரும்புகிறார். வரும் நாட்களுக்கு ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. விழுந்து விடாதபடி ஜாக்கிரதை எடுங்கள். நிலைத்திருக்கிறவன் நான் நிலைத்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லாதபடி மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்க தேவன் நம்மளை எச்சரிக்கிறார். எஸ், நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம், பெரிய பெரிய டிரான்ஸ்ஃபார்மர்லாம் இருக்கும். அங்கே எல்லா பாதுகாப்பின் அம்சங்கள் இருந்தாலும் அங்கே ஒரு சின்னதான ஒரு குறியீடு அங்கே எழுதப்பட்டிருக்கும். ஒரு சிகப்பில் அபாயம் என்று, டேஞ்சர் என்று எழுதப்பட்டிருக்கும். அப்படின்னா என்ன, அங்கே உங்களுக்கு க்ளவுஸ் கொடுப்பாங்க, எல்லாம் இருக்கும். அதே சமயத்தில் எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வல்லமையோடு செயல்பட, மகத்துவத்தோடு செயல்பட, தேவனை அறிந்து அவர் வைத்த எல்லாத்தையும் நிறைவேற்றத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் உதவியாக இருக்கிறார். அதே சமயத்தில் நம்மளை எச்சரிப்பும் கொடுக்கிறார். கர்த்தர் இந்த வருஷத்தை நமக்கு நன்மையாய் முடிசூட்டுவாராக. வேதம் சொல்லுகிறது, வருஷத்தை நன்மையாய் முடிசூட்டுகிற தேவன் தானே உங்களோடு கூட இருந்து இந்த வருஷத்தை நிறைவேற்றுவாராக. அதை தொடர்ந்து வருகிற வருடத்திலையும் நம்மளை தொடர்ந்து நடத்துகிறார். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.